ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சிதனின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 12/5/2024 சித்திரை மாதம் 29ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் காலை 10 மணி வரையிலும் திருவாதிரை நட்சத்திரமும் அதன் பின்னாக புனர்பூச நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் விருச்சக ராசி நேயர்கள், அதில் குறிப்பிட்டு கேட்டை நட்சத்திரத்து நண்பர்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை, சுவாதி மற்றும் சதயம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் ஏற்றம் மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசினேயர்கள் விருச்சக ராசினேயர்களும் அதில் குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேட்டை நட்சத்திரத்து நண்பர்களும். ஏன்னா இன்றைக்கி விருச்சக ராசினேயர்களுக்கும் அதே போல் இவங்க தனுசு ராசி நேயர்களுக்கும் கொஞ்சம் நிதானித்து எந்த ஒரு செயல்களிலும் மன்னிக்கணும், விருச்சக ராசி நேயர்களும் மகர ராசி நேயர்களும் எந்த ஒரு செயலும் நிதானித்து செயல்பட வேண்டிய நாட்களாக அமைகின்றது. அதுலேயும் குறிப்பாக விருச்சக ராசியோட கேட்ட நட்சத்திரத்து நண்பர்கள், ஏன்னா சந்திராஷ்டமம் போய்கிட்டு இருக்கு, ரொம்பவே நிதானிச்சிருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் சூரியனுடைய நாளில் காலையில் 10 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குருவினுடைய நட்சத்திரம். இதை சூரியன் குரு தொடர்பு சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம். இந்த சூரியன் குரு தொடர்புங்கிறது கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, பதவிகள் இவற்றை வழங்கக்கூடிய ஒரு யோகம். ஆக எனது அருமை நண்பர்களே, இந்த மாதிரியான அமைப்பு வருகின்ற பொழுது யாராவது இந்த பதவிகள், கட்சி பதவிகள் அல்லது குடும்பத்திலே ஒரு நிர்வாகம் அவங்கக்கிட்ட இருக்கணும், அந்த மாதிரி அதிகாரம் மேலோங்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க இன்றைய தினம் சிவ வழிபாடை மாலை பொழுதில் போய் செய்கிறது மிக மிக மேன்மை தரும். அதாவது என் கண்ட்ரோலில் எல்லாம் இருக்கணும், குடும்பம் என் பொறுப்பு, இந்த கட்சியில் நான் தான் பதவியில் இருக்கணும், இந்த இடத்துல போஸ்டிங் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதிகாரங்களை வேண்டுகின்றவர்கள் இன்றைய தினம் சிவன் வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஏனென்றால் ராஜனுக்கெல்லாம் ராஜன் அவன் இன்றைய தினம் பலம் பெற்ற நிலையில் இருக்கின்றார். அதனால் சரிங்களா, வழிபாடு செய்வது மிக மேன்மை. சரிங்க நண்பர்களே, 12 ராசிக்குள்ளாக இருக்கக்கூடிய 27 நட்சத்திர நண்பர்களுக்கும் இந்த நாள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள். மேஷம். மேஷ ராசியை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்திங்கன்னா ஒரு வருமானம் உண்டு. அந்த வருமானத்தை தக்க வைக்கலாம்னு நினைக்கிறதுக்கு முன்பாகவே அதுக்கு நிகரான செலவும் உண்டு. ஆனால் பூர்வீகத்திட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு வண்டி ஓடிடும். சொந்த ஊரில் இருக்கீங்க, வருமானம் வருது, வருமானத்தை தக்க வைக்க முடியாது. அதே போல் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா செலவுகள்னு எதையாவது ஒன்று செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அது வீண் செலவாக இல்லாமல் கூடுமானம் வரையிலும் நீங்கள் அதை முறைப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் ஆகச்சிறந்த மேன்மையான நாள். தொட்டதெல்லாம் துலங்கும். பொருளாதார ரீதியாக நல்ல மேன்மை உண்டு. கைமேல் 4 காசு பார்க்கக்கூடிய நாள். குடும்பத்தில் இருந்து அந்த சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். 4 காசு பார்த்துடலாம் கையில், கவலைப்பட வேண்டாம். கிருத்திகை, மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் ஹெல்த் ரிலேட்டடான தொந்தரவுகள் ஏற்படும். உடல்நிலையில் ஒரு மந்தம், உடல்நிலையில் ஒரு அழுத்த தொந்தரவுகள் ஏற்படும். ஆக கூடுமானம் வரையிலும் அன்பு நண்பர்களே, கிருத்திகை நட்சத்திரக்காரங்க, குறிப்பாக ரிஷபராசியில் பிறந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும். தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்களை தவிர்த்துக்கிடுங்க. பொருளாதார ரீதியாக எதுவும் கமிட்மெண்ட் பெருசாக கொடுத்துடாதீங்க. ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, சுபகாரியங்கள் அனைத்தும் நடைபெறுகின்ற நாள். கைமேல் 4 காசு பார்க்கக்கூடிய நாள். பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் விலகக்கூடிய நாள் அப்படின்னு சகலத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். உயர்கல்வியிலும் ஒரு நல்ல மேன்மை உண்டு. மிருகசீரிடம், ரிஷபம் மற்றும் தினத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல் செய்தாலும் மந்தம், எதை எடுத்தாலும் செலவு, எதை எடுத்தாலும் அலைச்சல், எதையாச்சும் ஒரு அலைச்சல்களையும் மந்த நிலையையும், குயிக்காக ஒரு காரியம் முடிஞ்சது அப்படின்னு இருக்காதுங்க. எதை தொட்டாலும் மந்தம் அல்லது விரயம் இப்படி தாங்க வண்டி ஓடிட்டு இருக்கும். ஆக கூடுமானம் வரையிலும் இவற்றை கொஞ்சம் சமாளிக்க வேண்டியது மிக அவசியமானது. திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, வெளியூர் பயணங்களால் மிக மேன்மை. வெளிநாடு முயற்சிகள் வெற்றியடையும். நீண்ட நாட்களாக வெளியிடங்களுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகளும் சிறப்பாக கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் மிதுனம் மற்றும் கடகம்
விரயச் செலவுகளும் உடல்நிலை தொந்தரவுகளும் அதிகரிக்கும். ஆக கூடுமான வரையில் ஹெல்த் கான்செப்ட்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் அளவுக்கு அதிக முதலீடுகளை இன்றைக்கி போட்டிங்கன்னா கடன் தொந்தரவுகளை சிக்கிக்கிடுவீங்க, பார்த்துருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? கடகம். கடகராசியை சார்ந்த பூசம் மற்றும் ஆயில்யம் 2 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த நாள் பொருளாதார ரீதியாக ஏற்றங்களையும் தொழில் சார்ந்த நல்ல நகர்வுகளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த மேன்மையான நாளாக அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி அடைவீர்கள். பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையும். ஆரோக்கியம் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, வீட்டில் தடைபட்டிருந்த சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக டக்குன்னு நடக்கக்கூடியது மாதிரியான ஒரு யோக நாளாகவே இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது. சிம்மம். சிம்ம ராசிதனை சார்ந்த மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு அழுத்தம், உத்தியோகத்தில் எதை தொட்டாலும் ப்ரெஷர் ஆகும். இன்றைக்கி எடுத்தோம் முடித்தோம்னு இல்லை, எடுத்தோம் பிரச்சனை, அதை தீர்த்தோம், அதன் பிறகு முடித்தோம் அப்படின்னு ஒரு அலைச்சலையும் தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு ப்ரெஷர்லேயே நம்மளை நகர்த்தும். எந்த ஒரு காரியத்தையும் எளிமையாக நம்மளால் முடிச்சிருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷரை அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாள் பார்த்துருக்கணும். சரிங்களா? பூரம். பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல பெயர் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் மீது சுமத்தப்பட்ட சில அவப்பெயர்கள் எல்லாம் இன்றைக்கி தீர்த்து அப்படி நிற்பீங்க. தடைபட்டிருந்த ப்ரமோஷன்ஸுக்கெல்லாம் கூட உங்கள் பெயர் ரெக்கமெண்டேஷனில் போகும். அந்த மாதிரி தொழில் உத்தியோகம் இரண்டு சார்ந்தும் நல்ல மேன்மை இன்றைய தினம் உண்டு. உத்திரம். சிம்மம் மற்றும் கன்னியை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன அரசல் புரசலான சிறு சிறு கருத்து முரண்பாடுகள் ஏற்படும். கொஞ்சம் நிதானித்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம். உத்தியோகத்திலும் கொஞ்சம் தேவையில்லாமல் தலையிட வேண்டாம் பிறரின் விஷயங்களில். அதே போல் ஒரு உத்தியோகத்தை விட்டுட்டு இன்னொரு உத்தியோகத்தை தேடணும், டக்குன்னு இருக்கிற வேலையை விடுறதை தவிர்க்கிறது இன்றைய தினம் மேன்மை. உத்தியோகம் சார்ந்து ப்ரெஷரும் அலைச்சலும் இன்றைய தினம் இருக்கும். ஹஸ்தம். கன்னிராசியை சார்ந்த அஸ்த நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு தகப்பனார் வழியிலிருந்து நல்ல மேன்மை. சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகும். தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் புத்திரபாக்கியம் சார்ந்தும் நல்ல ஏற்றம் உண்டு. சித்திரை. கன்னி மற்றும் துலாம் தனை சார்ந்து சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும். தகப்பனாரோடு கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும். பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைத்து கடன் அமைப்புகள் எதிலும் சிக்கிக்கொள்ள வேண்டாம். அது கன்னிராசியாக இருந்தாலும் சரி, துளாராசியாக இருந்தாலும் சரி. சித்திரை நட்சத்திரக்காரங்க பொருளாதாரம் சார்ந்து இன்றைய தினம் எதிலும் பெரிதாக அகலக்கால் வைக்க வேண்டாம். தொழில் பண்ணுறவங்க இருக்கிற முதலீட்டை மட்டும் அப்படியே ஓட்டுறது நல்லது. சுவாதி. சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியும் கைமேல் 4 காசு பார்க்கக்கூடிய நாள். சுபகாரியங்கள் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் ஆனால் சுபகாரியங்கள் நன்முறையில் நடந்து முடிகின்ற நாளாக அமைகின்றது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கு மிக சிறப்பானது ஒரு நல்ல நாள் இந்த நாள். விசாகம். அதாவது துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தும் இந்த நாள். குடும்பத்தில் அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன், இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கடனாக வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. குறிப்பாக உடல்நிலையில் ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமானது. விருச்சகம். விருச்சகத்தை சார்ந்த அனுஷம் மற்றும் கேட்டை 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் சுபகாரிய தடைகள் விலகும். திருமண அமைப்புகள் கைகூடி வரும். கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் குறைந்து நல்ல அந்யோன்யம் பெறுகின்ற நாள். வருமான ரீதியாக நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள். புத்திரபாக்கியம் சார்ந்தும் நல்ல மேன்மை இன்றைய தினம் உண்டு. அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? தனுசு. தனுசு ராசி தனி சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு 2 விஷயங்க. ஒன்று உடல்நிலையை பார்த்துக்கிடணும். இன்னொன்று அளவுக்கு அதிகமான முதலீடு தேவையில்லாத விஷயங்களில் காலை வச்சு கடனில் சிக்குவீங்க. அதாவது பொருளாதார நெருக்கடியில் சிக்குவீங்க. ஆக பொருளாதாரத்திலும் ஆரோக்கியத்திலும் மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும். இது 2ம் இன்றைய தினம் பின்னடைவை தருகின்ற அமைப்புகளில் உண்டு. சரிங்களா? பார்த்துருந்துக்கிடுங்க. பூராடம். பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வேலை அமைப்புகள் கிடைக்கும். வெளியூர் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் ஒரு நல்ல உயர்வு உண்டு. கேட்கின்ற இடத்தில் கடன் கிடைக்கும். தொழில் சார்ந்து கடனை வாங்கி தொழிலில் நல்ல ஒரு ஏற்றத்தை பெறுகின்ற அற்புதமான நாள். உத்திராடம். தனுசு மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, புத்திரபாக்கியம் சார்ந்து இன்றைய தினம் கொஞ்சம் மன கஷ்டங்கள் அல்லது மன சங்கடங்கள் ஏற்பட்டு மறையும். அல்லது குழந்தைகளோடு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துறது மாதிரியான அமைப்புகள் இன்றைய தினம் ஏற்படலாம். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் இன்றைய தினம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால் ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி தேவையில்லாமல் விரயங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம்.
திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் புத்திரபாகியம் சார்ந்த நல்ல ஏற்றம் உண்டு. குழந்தைகளினுடைய வளர்ச்சியை கண்டு மன மகிழ்ச்சி பெறுகின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையப் பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெறுவீர்கள். மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரக்கூடிய நாளாகவும் கௌரவ ரீதியாக நல்ல பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையப் பெறுகின்றது. அவிட்டம் மகர கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், அன்பு நண்பர்களே, மன ரீதியாக ஒரு சில குழப்பங்கள் அல்லது உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள்னு எதையாச்சும் ஒரு செலவுகளை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு. ஆக தேவையற்றவைக்கு செலவுகள் செய்வதை தவிர்ப்பது நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத இன்றைய தினம் நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டா போதுமானது. அதிலும் குறிப்பாக தொழில் சார்ந்து சிறு குறு சில்லறை வணிகர்கள் பெரும் முதலீடுகளை வைக்காதீங்க, சரிங்களா? பார்த்துருக்கணும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் வருமான ரீதியாக மிக சிறப்பான நாள். தொட்டதெல்லாம் வெற்றியாகும். கைமேல் 4 காசு பார்ப்பீர்கள். கடன் தொந்தரவுகளை குறைப்பீர்கள். ஆரோக்கியம் மேம்படும். பிடித்த காரியம் அனைத்தையும் வென்று காட்டுவீர்கள். குறிப்பாக பொருளாதாரமும் தொழில் அமைப்பும் நல்ல உச்சத்தை பெறக்கூடிய ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம். பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு ஹெல்த் தொந்தரவாகுங்க. கல்வியில் மந்தம் ஏற்படுங்க. எந்த ஒரு செயலும் தடபட்டு தாமதமாகி தான் நடக்குங்க. ஆக காரிய தடைகளும் உடல்நிலையில் கவனமும் மிக அவசியம் இன்றைய தினத்தை பொறுத்த மட்டிலும். மீன ராசிதனை சார்ந்த உத்திரட்டாதி மற்றும் ரேவதி இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்குமே உத்தியோகத்திற்காக முயற்சிப்பவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றத்தை முயற்சிப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள். தொழில் சார்ந்து ஒன்றை அடமானம் வைத்து முதலீடுகள் போட்டு தொழிலில் நல்ல உயர்வு பெறக்கூடிய நாள். பயணங்களாலும் சிறுதூர பயணங்களால் நல்ல ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் தொழில் சார்ந்து சில நட்பு வட்டாரங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஒரு சிலர் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணக்கூடிய ஆகச்சிறந்த நாள் இன்றைய நாள். ஆக அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் நல்ல மேன்மையான ஒரு அமைப்புகளில் உண்டு. மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.